இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரியாசக்காரர் பட்டணத்தில் தீக்கொளுத்தி விடுகிறார்கள், ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள். பரிகாசமும் விசுவாசியும் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக நீதிமொழிகளிலே சாலமோன் கூறுகிற கருத்துக்களை இந்த தலைப்பின் கீழே நாம் ஆராய முடியும். பரியாசக்காரன் என்றால் என்ன என்கிற முதல் விளக்கத்தை அவர் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஒருவேளை நினைத்து கொள்ளுகிறோம், நண்பர்களுக்குள்ளாக ஏதாவது அவர்களுடைய குறைகளை சொல்லி கேலி செய்வதுதான் பரியாசம் என்று நினைக்கிறோம். ஆனால் இங்கே பரியாசக்காரனுக்கு அருமையான ஒரு விளக்கத்தை இங்கே சாலமோன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தையின் சினத்தோடே நடக்கிறான். அதாவது அகங்காரம் பிடித்தவன் இடும்பு, அந்த அகங்காரத்தின் நிமித்தமாக இடும்பு செய்ய நினைக்கிற ஒரு மனிதனுக்கு பெயர்தான் பரியாசக்காரன். அவன் எப்பொழுதுமே அந்த அகந்தையோடு கூட ஒரு கோபத்தில் தான் அவன் எப்பொழுதுமே நடக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி பரியாசக்காரனை குறித்து ஒரு விளக்கத்தை இங்கே சாலமோன் குறிக்கிறதை பார்க்கிறோம். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நெகேமியா புஸ்தகத்திலே நெகேமியா அர்த்தசஷ்டா நாட்களிலே மிகவும் வேதனையோடு கூட தனி மனிதனாக பாரப்பட்டு அங்கலாய்த்து உபவாசித்து ஜெபம் பண்ணி துணிந்து தன்னுடைய ராஜாவினிடத்தில் போய் தன்னுடைய தேசத்தினுடைய மக்களின் வாழ்க்கையெல்லாம் சீரழிந்து போய் கிடக்கிறது, எருசலேமினுடைய அலங்கம் இடிக்கப்பட்டு தீக்கொளுத்தப்பட்ட நிலைமையில் கிடக்கிறது, அவைகளை நான் போய் கவனித்து வரும்படி எனக்கு உத்தரவு தர வேண்டும் என்று சொல்லி உத்தரவு வாங்கி கொண்டு ராஜ அரண்மனையிலிருந்து அநேக உதவிகளை பெற்றுக்கொண்டு வந்த அந்த மனிதன் 52 நாட்களிலே அந்த எருசலேம் அலங்கத்தை அவன் கட்டி முடிக்கிறான். அதை பார்த்து சகிக்க முடியாத அகங்காரமுடைய இடும்பும் உள்ள அகந்தையான சினத்தோடு கூட நடக்கிற தொபியாவையும் சன்பல்லாத்தையும் குறித்து நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து, பரியாசக்காரன் கோபத்தோடு நடக்கிறான்னு சொல்லியிருக்குது, அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து, இந்த அலங்கம் கட்டுறதுனால அவங்களுக்கு ஒரு காரியமோ ஒரு பாதிப்போ நடக்க போகிறதில்ல, தேசத்தில் நல்லது நடக்குது, அதை சகிக்க முடியல. அவர்கள் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி பரியாசம் பண்ணி, இதை தான் போட்டிருக்கு, பரியாசம் பண்ணி அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ, சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். இது ஒருவன் சன்பல்லாத். தொபியா என்ன செய்கிறான்? அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். இவ்வளவு கேவலமாக பரியாசமாக கோபமடைந்து சினம் கொண்டு தேசத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்திற்காக அவர்கள் செய்கிறார்களே, அதைத்தான் வேதம் பரியாசம் என்று சொல்லுகிறது. பரியாசக்காரர் பட்டணத்தில் தீக்கொளுத்தி விடுகிறார்கள். இவர்கள் அங்கே நிறைய ஜனங்களை ஏவி விட்டு, தீர்க்கதரிசிகளை கூட கைக்கூலி கொடுத்து ஏவி விட்டு, நம்மெல்லாம் ஆலயத்துக்குள்ளே போய் ஒளிந்து கொள்ளலாம், நம்மை என்னையும் உம்மையும் கொன்று போடுவார்கள் என்றெல்லாம் அவர்கள் மிரட்டுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலேயே அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். அவர்களை அழிக்கிற வரைக்கும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். அதாவது தேசத்தில் ஒரு அமைதல் இல்லாதபடி இருக்க வேண்டும், பட்டணத்தை தீக்கொளுத்தி போற்றணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களாக இருக்கிறவர்களைத்தான் வேதம் பரியாசக்காரர்கள் என்று அழைக்கிறது. இந்த நீதிமொழிகளில் பரியாசக்காரர்களை குறித்து என்னென்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அந்த பரியாசக்காரனை கண்டிப்பவர் வெட்கமடைவர் என்று பார்க்கிறோம். பரியாசக்காரனை கண்டிச்சானா இலச்சை அடைகிறான் என்று நீதிமொழிகள் 9:7 அவர் சொல்லுகிறார். அவனை யாரும் கண்டிக்க முடியாது,
அவனை கண்டிப்பவர் பகைஞராகி விடுவார். அவன்கிட்ட போய் ஏதாவது சொன்னான்னா பகைக்க ஆரம்பிச்சிருவான். நீதிமொழிகள் 9:8 பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான், ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான் என்று சாலமோன் குறிப்பிடுகிறார். கண்டிக்க முடியாது, கண்டித்தா நமக்கு தான் வெட்கம். அவனை கண்டித்தா நம்ம பகைஞராகிறோம். அறிவுரைக்கு அவன் செவி கொடுக்கவே மாட்டான். நீதிமொழிகள் 13:1 பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு அவன் செவி கொடான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு நீதிமொழிகள் 14:6 அவன் ஞானத்தை அடைய மாட்டான், பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான் என்று சொல்லுகிறார். ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். நீதிமொழிகள் 15:12 பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான், ஞானிகளிடத்தில் போகவும் மாட்டான். இருக்கிற இடத்த அவன் கெடுத்து விடுவான். பரியாசக்காரன் பட்டணத்தில் தீ கொளுத்தி விடுகிறார்கள். இந்த பரியாசக்காரர்கள் தான் நன்மை செய்கிறவராக இந்த பூமியில் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்த இயேசுவுக்கு அத்தனை இடுக்கண்களையும் இடைஞ்சல்களையும் செய்தவர்கள் அகங்காரமாக, இடும்புள்ளவர்களாக, கோபக்காரர்களாக நடந்து ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தின் இரட்சகராக வெளிப்பட்டு வந்தபொழுது அவரை பார்த்து நீர் பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லியும், நீர் பாவிகளின் சிநேகிதன் என்று சொல்லியும், நீர் பிசாசு பிடித்தவர் என்று சொல்லியும், இவன் பைத்தியக்காரன் என்று சொல்லியும், இவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அங்கே நாள்தோறும் நெருக்கின ஜனங்கள் அவரிடத்தில் உதவியையும் நன்மையும் பெற்று கொள்ளுகிறதற்கு வந்த ஜனங்கள் ஒரு பக்கம். ஆனால் பரியாசக்காரர்கள் அவருடைய வாழ்க்கையில் பெருகி இருக்கிறத பார்க்கிறோம். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த பொழுது, இந்த உலகத்தினுடைய மக்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டியாக வந்த பொழுது அவருக்கும் அத்தனை இடைஞ்சல்களை உண்டு பண்ணி தேசத்தில் தீக்கொளுத்தி போடுகிற நிலைமையை அன்றைக்கு வாழ்ந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் பிரதான ஆசாரியர்களும் செய்து விட்டதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடாது என்று வேதம் எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பரியாசக்காரர்களை என்ன செய்யணும்னு அங்கே சாலமோனே சொல்லுகிறார். நீதிமொழிகள் 22:10 பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும், வாதிடுதல் நீங்கிவிடும், விரோதமும் அவமானமும் ஒளியும் என்று சொல்லப்படுகிறது. பரியாசக்காரன் இருந்தான்னா இவன் ஏதோ ஒரு இடுக்கன் செய்யும்படியாக அகந்தையோட கோபமாக பேசுகிறான். இவனை துரத்திட்டான்னா வாது நீங்கிறோம், விரோதம் போயிடும், அவமானமும் ஒளிஞ்சிரும். அப்படிங்கிற காரியத்தில் மிகவும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இப்படிப்பட்ட பரியாசக்காரர்களாய் இராதபடி ஒரு நல்ல விசுவாசிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடத்தில் உட்காராமலும் என்று சங்கீதம் சொல்லுகிறதே, அந்த பரியாசக்காரர்களோடு கூட ஐக்கியம் இல்லாதபடி அவர்களை துரத்தி விட்டோன்னு சொன்னால் தேசத்தில் தீ கொளுத்துதல் இல்லாதபடி தேசத்தை பாதுகாக்க முடியும். இன்றைக்கும் நன்றாக ஆட்சி செய்தாலும் கூட அதனை எதையாயிலும் சொல்லிக்கொண்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அகந்தையோடு இடும்போடு கூட பேசுகிற, கோபத்தோடு கூட பேசுகிற அநேகரை நாம் வாழ்கிற இந்த நாட்களிலும் பார்க்க முடியும். இதைத்தான் வேதம் தெளிவாக அடையாளம் காட்டி கொடுக்கிறது. அன்றைக்கு கட்டப்பட்ட மதிலில் 4 ரதங்கள் ஒரே நேரத்தில் ஓடக்கூடிய அளவிற்கு அத்தனை அகலமாக கற்களை கொண்டு கட்டப்பட்ட அந்த அலங்கத்தை பார்த்து தொபியா சொல்லுகிறான், நரி ஏறி போனால் அது கீழே விழுந்துரோன்னு சொல்லி. 52 நாட்களில் மிகப்பெரிய சாதனையாக கட்டி முடிக்கப்பட்ட அந்த சாதனைக்கே நரி ஏறினா விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி அப்படிப்பட்ட நாட்களில் தான் நம்ம வைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய கண்களை தெளிவாக்கி கொண்டு வேத வசனங்களுக்கு செவி கொடுத்து பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடத்துல இராதபடி நாம் நம்மை விலக்கி கொண்டு அவர்களை துரத்தி விட்டு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ்ந்தோம் என்று சொன்னால் தேசத்தை நன்மையினால் நிரப்ப முடியும். அந்த நன்மையை நாமும் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேன் நான், வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான், ஆண்டவர் இயேசுவை ஆடையாய்
பணிந்து கொண்டேன் நான்.